ஆனா அந்த கேப்டன் பிரபாகரன் இந்த இந்த படத்துல இருக்குல்ல சார், பர்டிகுலரா நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் படங்களா வந்து கொடுத்துட்டு அவங்க நடிச்சால் அந்த படம் ஓடல அப்படின்னு ஒரு மித்து இருந்ததா சொல்லப்படுது. நான் அப்ப அந்த காலகட்டத்தில் பிறக்கல. பட் ஆனா அப்படி இருந்தும் ஏன் நீங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் செலக்ட் பண்ணீங்க? ஆனா அதுல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது ரம்யா கிருஷ்ணன் மேமோட கேரக்டர். நான் வந்து ரம்யா கிருஷ்ணனோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட பொட்டன்ஷியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். வெரி குட் ஆர்டிஸ்ட்டு. அதாவது வந்து டைரக்டர் சொல்கிறத வந்து நான் ஒரு சிவரஞ்சனின்னு ஒரு படம் கார்த்திக் ரம்யா கிருஷ்ணன் நடித்தாங்க. அதில் என்னென்னா ஒரு ஸ்விம் ஷாட்டில் ஒரு இது பண்ணணும். ஆனால் வந்து அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஒரு இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மணல் வந்து ஓடணும். அதில் நீங்கள் வேறு யாராக இருந்தாலும் பண்ணவே முடியாது. கொதிக்கிற மணல் ஸ்விம் ஷாட்டில் ஓடணும். அப்போ வந்து அவர் முடியாதுன்ட்டார். அப்புறம் இவங்க மட்டும் தனியாக மேட்ச் பண்ணி எடுத்தார். அப்போது அவ்வளோ சின்சியராக எவ்வளோ வெயில் இருந்தாலும் அந்த படத்துக்காக டைரக்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க பார்த்துருக்கேன். அப்போ அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்து அவைலபிள் ஹீரோயின் வேணும். அவன் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹீரோயின்ஸு பெரிய வேலை இல்லை. அவைலபிள் ஹீரோயின் நான் ரம்யா கிருஷ்ணன் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன்.